பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். புதுசாக எங்கள் சேனலை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையில் சொல்லப்படுகிற தின தியானங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுவாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த சேனலை அறிமுகப்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தொடர்ந்து இந்த செய்திகளை கேட்டுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பதிலை பெற்றுக்கொள்வீர்கள். நம்மளை திருப்திப்படுத்துகிறவர் ஆண்டவர் தான், பதில் சொல்லுகிறவர் ஆண்டவர் தான், நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிறவர் ஆண்டவர் தான். உங்களை ஆறுதல் படுத்தி எல்லா சகல சத்தியத்திற்குள்ளேயும் உங்களை வழி நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை இந்த வசனங்களின் மூலமாக நீங்கள் நிச்சயமாய் தரிசிக்க முடியும். இயேசுவின் நாமத்தினால நான் இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கும் கூட லூக்கா 5வது அதிகாரத்திலிருந்து நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ள போறோம். லூக்கா 5 பாருங்க. காலாகாலமாய் பிஸ்னஸ் பண்ணிட்டு வர்றீங்கன்னு வச்சுக்கோங்க. காலாகாலமாய் தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே வர்றீங்க. ஆனால் அநேகர் நான் சொல்றதை கேட்டிருக்கேன், லாபமே பார்க்க முடியறதில்ல, லாபமே இல்லை. ஒருவேளை லாபம் இருந்தும் வெளியே தெரியாம இல்லைன்னு ஒருவேளை சொல்லி கொண்டிருக்கலாம், தெரியல எனக்கு. அடுத்தது பார்த்தா நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், ஆனால் ஒரு பணமும் என் கையில் நிற்கிறது இல்லை. இப்படி ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஒரு மனிதன் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்க போகிறோம். இரவு முழுவதும் மீன் பிடிக்கிறான், ஆனால் ஒரு மீனும் கூட பிடிக்கல. எல்லாருக்கும் நல்லா தெரியும் இது பேதுருன்னு சொல்லி. பாருங்க, ராம் முழுவதும் அவன் வலைகளை போட்டு பார்த்துருக்கிறான், ஒரு மீன் கூட அவனுக்கு அன்றைக்கு அகப்படவே இல்லை. பாருங்க, அந்த அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம படிக்க போறோம். என்னோடு கூட லூக்கா 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 5வது அதிகாரம் பாருங்க. முதல் வசனத்திலிருந்து சுருக்கமா சொல்றேன். திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வர்றாங்க. எப்பொழுதுமே ஏசாண்டவர் போகும்போது அவர் பின்னாடி திரள் ஜனங்கள் அவரை பின்பற்றி வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, எங்கேயாவது ஒரு போட்டு கிடைச்சதுன்னா அதுல ஏறி உட்காந்துக்கிறது, இல்லைன்னா மலை மேல மலை பிரசங்கம், இந்த மாதிரி எல்லாம் நல்ல நல்ல இடங்கள்ல ஆண்டவர் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஜனங்களுக்கு டீச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. பாருங்க, அப்படியாக ஒரு நாள் பாருங்க, லூக்கா 5வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். திரளான ஜனங்கள், அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. திரள் ஜனம் இவரை பின்பற்றி வந்திருக்காங்க. அடுத்தது 2வது வசனம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். 2 போட்டை பார்த்திருக்கிறாரு. மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். 3வது வசனம் பாருங்க. அது சீமோனுடையதா இருந்தது. அந்த போட் யாருது? சீமோனுடையது. அப்போ சீமோன்ட்ட சொல்லிட்டு ஆண்டவர் அந்த போட்ல ஏறிக்கிட்டாரு. ஏறி ஆழத்துல தள்ளிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவங்க முழுவதும் இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? பேதுரு என்னெல்லாம் கேள்விகளோட இருந்திருப்பானோ தெரியாது. பாருங்க, சே, ராத்திரி பூரா நான் மீன் பிடிச்சிட்டேன், ஒரு மீன் கூட எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கலக்கத்துல ஒரு தவிப்புல நிச்சயமா இருந்திருக்க கூடும். அதனாலதான் ஆண்டவர் பேதுருவை தேடி வந்து அவருடைய போட்லயே ஏறாரு. பாருங்க, அடுத்தது பேதுருவோட போட்ல ஏறி ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இப்ப 4வது வசனம், லூக்கா 5வது அதிகாரம் 4வது வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். நீ ஆழத்துல தள்ளிட்டு போப்பா, ஆழத்துல போய் அங்க போய் உன்னோட வலையை போடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அதுக்கு பேதுரு என்ன சொல்றாருன்னு பாருங்க. 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ராத்திரி பூரா நாங்க ட்ரை பண்ணிட்டோம், ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே மலையை போடுகிறேன் என்றான். பாருங்க, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது ரொம்ப அவசியமா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நம்ம காது கொடுத்து ஒரு சில நேரங்கள்ல கேட்க வேண்டி இருக்கு. நம்மளா போட்டு முட்டி மோதி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதுல ஒரு பாஸ் கொடுக்கணும். ஒரு நேரத்துல ஒரு அமைதியா நம்ம போய் தொடர்ந்து நம்ம செய்துகிட்டே இருக்கிறோம், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம்.
எந்த லாபத்தையும் பார்க்க முடியல, எந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியல. இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமையில நீங்க தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கீங்களா? பிரியமானவர்களை, இன்றைக்கு ஓட்டத்தை நிறுத்துங்கள். ஓட்டத்தை நிறுத்தி கொஞ்சம் ஆண்டவர் என்ன சொல்றாருங்கிறதுக்கு நம்ம காது கொடுத்து கேட்கணும் பாருங்க. தொடர்ந்து உங்க வேலைகளை டயர்ட் ஆகுற மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்காம கொஞ்சம் ஒரு அமைதியா உட்காருங்க, ரெஸ்ட் எடுங்க. அவருடைய சமூகத்துல அமைதியா உட்காருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இங்க பேதுரு ராத்திரி பூரா கஷ்டப்பட்டான்னு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் ஆண்டவர் பேதுருவை நோக்கி போயிருக்கிறாரு. போய் என்ன சொல்றாரு, நீ ஆழத்துல கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவரோட டீச்சிங் எல்லாம் முடிச்சிடுறாரு. போதகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் போடுங்க அப்படின்னு. அப்பதான் சொல்றா பேதுரு, ஆண்டவரே, முழுவதும் நான் ட்ரை பண்ணிட்டேன், ஒண்ணு கூட கிடைக்கல, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஆழத்துல கொண்டு போய் போடுறாரு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அமைதியில அவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு கஷ்டப்பட வேண்டிய நிலைமையே இருக்காது. வித்தின் செகண்ட்ஸ் நம்ம அதுல ஆசீர்வாதத்தை பார்ப்போம் பாருங்க. அவருடைய வார்த்தையோடு கூட ஒரு பாஸ் கொடுத்து நீங்க தொடங்கி பாருங்க, நிச்சயமா அதுல ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. பிரியமானவர்களே, ஒரு சில நேரம் நான் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருப்பேன். ஒரு டைம் அப்படியே போட்டுட்டு அமைதியா போய் ஆண்டவர் சமூகத்துல உட்காந்துருவோம் பாருங்க. உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகள்ல தியானமா இருக்கும் பொழுது வார்த்தைகளை எடுத்து படிக்க நம்மளுடைய அடுத்தது நம்ம என்ன செய்யணுங்கிற ஒரு ஐடியா நம்மளுக்கு வந்துடும். அவர் பேசுறது நமக்கு தெளிவாய் தெரியும். அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது அன்னைக்கு பேதுரு அப்படிதான் பாருங்க, கொண்டு போய் ஆழத்துல தள்ளி கொண்டு போய் போட்டான். ஒரு சில நேரம் நம்ம ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கர்த்தர் சில நேரம் சொல்லுவாரு, நீ இதை செய்யின்னு. அது நம்மளுக்கு ஒரு கடினமான காரியமா இருக்கும் பாருங்க. ஒரு டைம் எங்க வீடு வாங்கும் பொழுது பாருங்க, வீட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்காகன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சிருந்தோம். திடீர்னு ஒரு நாள் என் கணவர் வந்து சொன்னாரு, நாளைக்கு வீட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. அந்த முந்தின நாள் ராத்திரி சொல்றாரு, ஹெலன்மா, இந்த பணத்துல ஒரு தொகை எனக்கு நீ கொடு, இதை நம்ம ஒரு ஊழியத்துல எனக்கு ஆண்டவர் கொடுக்க சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொன்னோன்னே நானும் சரின்னு சொல்லிட்டேன். அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு அந்த ஊழியக்காரங்களை கூப்பிட்டு நான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஊழியத்துக்கு நாங்க இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கும்படியா ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தொகையை அந்த ஊழியத்துக்கு நாங்க அனுப்பிச்சு விட்டுட்டோம். அன்னைக்கு வீட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கல பாருங்க. ஆண்டவர் சொன்னாருன்னு சொன்னார், நானும் அதுக்கு ஓகே சொல்லிட்டேன். ஆனா வீட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு நடக்கல. பிரியமானவர்களே, அவருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். அந்த வாரத்துல என்ன நடந்தது அப்படின்னா, எங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட்டு அந்த அன்னைக்கு வர வேண்டிய டியூ டேட்டே இல்லை. ஆனா மொத்தமா அவ்வளோ பணமும் அன்றைக்கு எங்க அக்கௌண்ட்ல வந்தது பாருங்க. நாங்க தாராளமா வீட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு தேவையான இன்டீரியர்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு போதுமான பணம், மீதி எடுக்கத்தக்க பணம் அன்றைக்கு உண்டாயிருந்தது. பிரியமானவர்களே, பாருங்க, கர்த்தர் சொல்ற காரியம் நம்மளுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். வீட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கலையே அப்படின்ற ஒரு கவலை இருந்திருக்கலாம். எனக்கு அன்னைக்கு அதெல்லாம் ஒரு நினைப்பே வரல பாருங்க. ஊழியத்துக்கு கொடுக்கறது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது, தாராளமா கொடுத்துட்டோம். ஆனா கர்த்தர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஜனங்கள் உங்க மடியில கொண்டு வந்து கொட்டுவார்கள்னபடி ஆண்டவர் அன்றைக்கு எங்களுக்கு வந்து சேரும்படியாக, அந்த வீக்கெண்ட்ல வந்து சேரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். பிரியமானவர்களே, இந்த மாதிரி எத்தனையோ அற்புதங்களை நாங்க வாழ்க்கையில பார்த்துருக்குறோம் பாருங்க. கர்த்தர் அவ்வளோ நல்லவர் பாருங்க. தொடர்ந்தவர் அற்புதங்களை செய்ய நம்ம மத்தியில் அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அன்றைக்கு பேதுருக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்க. லூக்கா 5வது அதிகாரம் 6வது வசனம், அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மிகுதியான மீன்கள் பாருங்க. 7வது வசனம் பாருங்க, அப்பொழுது மற்ற படகுகளில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. 2 போட்டு நிரம்பத்தக்கதான மீன்களை பிடிச்சாங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தையின்படி செய்யும் பொழுது இப்படிதான் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நீங்க உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க பாருங்க. பழைய ஏற்பாட்டுல இன்னொரு இன்சிடென்ட்டுங்க நினைவுக்கு வருது. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்துல நாகமான் கதை எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. சீரிய ராஜாவின் படை தலைவன் அவனுக்கு சரீரம் முழுவதும் குஷ்டரோகம். எலிசா தீர்க்கதரிசிட்ட வந்திருக்கான். வந்து எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, நீ போய் யோர்தான் நதியில போய் 7 தடவை முங்கி எந்திரி அப்படின்னு சொல்றாரு, உன்னோட குஷ்டம் நீங்கிரும்னு. அப்ப இந்த நாகமானுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. என்ன நான் எங்க ஊர்ல என்ன நதி இல்லையா குளிக்கிறதுக்கு,
என்னை இங்க வந்து 7 தடவை முங்கி எந்திரின்னு சொல்றாரு. நான் ஏதாவது அற்புதம் செய்வாரு, எனக்கு இந்த குஷ்டரோகம் போயிரும், நான் சுகமாயிருவேன்னு நினைச்சு வந்தா இவர் யோர்தான் நதியில போய் 7 தரம் முங்குன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி உனக்கு அவ்வளோ கோபம் வந்துருது. அப்ப அவனுடைய வேலைக்காரன் சொல்றான் பாருங்க, ஊழியக்காரன், ஏன் ராஜாவே, ஒரு சாதாரண காரியம் தானே அவர் சொல்லியிருக்காரு, போய் இந்த நதியில 7 தடவை குளிக்க தானே சொல்லியிருக்காரு, ஏதோ ஒரு பெரிய காரியம் சொல்லியிருந்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஒரு சின்ன காரியம் தானே சொன்னாரு, அதை செய்யறதுக்கு உங்களுக்கு என்னன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவனுக்கு புத்தி வருது பாருங்க. உடனே போய் பாருங்க 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட். போய் அவன் அந்த யோர்தான் நதியில மூழ்கினதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. 10வது அதிகாரம் 11வது வசனம், 2 ராஜாக்கள் 5, 10, 11 பாருங்க. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதுக்கு அவனுக்கு அவ்வளோ கோபம் வருது பாருங்க. அப்பந்தான் அவன் ஊழியக்காரன் வந்து, நீங்க போய் குளிக்க தானே சொல்றாரு அப்படின்னு சொல்றான். 13வது வசனம் பாருங்க. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது 14வது வசனம், அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய மனுஷன் சொல்லும் போது அவன் கீழ்ப்படிஞ்சு போய் அவன் குஷ்டரோகம் நீங்கி சுத்தமாகறான் பாருங்க. இந்த மாதிரி வேதத்துல எத்தனையோ அற்புதங்கள் அவருடைய வார்த்தையின்படி செய்யும் போது நம்மளுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி, ஐயோ ஆண்டவர் இப்படி சொல்றாரேன்னு ஒரு வேலை தோணலாம். ஆனா நம்ம அதற்கு கீழ்ப்படியும் போது நம்மளுடைய வாழ்க்கையில மகா பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்போம். பிரியமானவர்களே, கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர் பாருங்க. உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்கள் வேணுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம். இந்த நாள்ல அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஜனங்கள் நம்ம மடியில வந்து கொட்டுவார்கள். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.